வணக்கம். தமிழமுதம் வழங்கும் திருக்குறள். உங்களுடன் கௌதம் ராஜாமணி. நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த பூமி தோன்றுனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இங்க பிறந்து வாழ்ந்து தங்களோட பயணத்தை முழுமையா நிறைவு செஞ்ச அத்தனை மனுஷங்களையும் உங்களால எண்ணி சொல்ல முடியுமா? அது சாத்தியமா? உண்மையில அது ஒரு பெரிய மூளைக்கே ஒரு சவாலான விஷயம்தான். சும்மா ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நெருப்பு கண்டுபிடிச்ச ஆதி மனிதர்கள் ஆரம்பிச்சு பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை உருவாக்குனவங்க, அப்புறம் கலைகளை கண்டுபிடிச்சவங்க. ஆமா, அதுக்கப்புறம் உங்க கொழுத்தாத்தா பாட்டி இப்படி எல்லாரையும். கரெக்ட். இப்படி இந்த பூமியில தங்கள் காலத்தை முழுமையா வாழ்ந்து முடிச்ச அத்தனை மனிதர்களையும் ஒரு பெரிய வரிசையில நிக்க வச்சா அவங்கள உங்களால எண்ணிட முடியுமா? அது யோசிக்கிறதே எப்படி சொல்றது, ரொம்ப மலைப்பா இருக்கு. ஏன்னா மனித மூளை எப்பவுமே ஒரு எல்லைக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள சிந்திச்சு பழக்கப்பட்ட ஒண்ணு. நாம பார்க்கிற பழகிற எல்லாமே எண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா இந்த கேள்வி அந்த எல்லைய உடைச்சு அளவிட முடியாத ஒரு முடிவிலிய, அதாவது இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம சிந்தனையை கொண்டு போகுது இல்லையா? கண்டிப்பா. இது உண்மையிலே ரொம்ப ஆழமான ஒரு கற்பனை. அந்த இன்ஃபினிட்டி அப்படிங்கிற எல்லையற்ற தன்மையை நோக்கி பயணிக்கிறது தான் நாம இன்னைக்கு செய்ய போறோம். சரியா சொன்னீங்க. அந்த பிரம்மாண்டமான சிந்தனையோட தான் இன்னைக்கு நாம ரொம்ப விரிவாக பேச போற இந்த ஆழமான அலசல ஆரம்பிக்க போறோம். முதல்ல இந்த உரையாடலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நிஜமாவே ஒரு பெரிய கண்ணோட்டத்தை மாத்தக்கூடிய ஒண்ணு. சரி, இத ரொம்ப விரிவா பாப்போம். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூலக்கட்டுரை தி இன்ஃபினைட் மெஷர் ஆஃப் ரினன்சியேஷன், அதாவது பற்றுகளை துறப்பதன் எல்லையற்ற அளவு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது ஒரு பழந்தமிழ் இலக்கியத்தோட தொடர்புல இருக்கிறது தான். ஆமா, குறிப்பா 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு திருக்குறள், குறள் எண் 22. இந்த குறளை பத்தி மட்டுமே இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலச போறோம். அந்த குறள் என்ன சொல்லுதுன்னா, துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. இந்த கட்டுரை இந்த வரிகளை எப்படி அணுகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த கட்டுரையில என்ன ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு விஷயம் என்னன்னா, மனிதர்களாகிய நாம எப்பவுமே எல்லாவற்றையும் அளவிட விரும்புறோம் அப்படிங்கிற அந்த அடிப்படை உளவியல் தான். உண்மைதான். நம்ம அன்றாட வாழ்க்கையே எண்களை சுற்றி தான் இயங்குது. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா புரியும். நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளோ பணம் இருக்கு, சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்றவங்க எத்தனை பேரு, நாம வேலை செய்யற இடத்துல நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு. அந்த கேபிஐ, கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்வாங்களே, அதேதான். இப்படி எல்லாத்தையுமே எண்களால அளந்திட துடிக்கிறோம். எண்களால அளக்க முடிஞ்சாதான் ஒரு விஷயத்துக்கு மதிப்பு இருக்குன்னு கூட நாம நம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அளவிடவே முடியாத, எந்த ஒரு தராசுலையும் வச்சு எடையிட முடியாத ஒரு மாபெரும் விஷயத்த இந்த ஒற்றை குறள் எப்படி ஒரு பெரிய காலக்கோடு மூலமா பேசுது அப்படிங்கிறது தான் நாம உற்று கவனிக்க வேண்டிய புள்ளி. ஆமா, இது ஒரு மிகச்சிறந்த முரண்பாடு. அளக்க முடியாதத அளக்க முற்படும் ஒரு அழகான முயற்சி. நீங்க சொல்றது சரிதான். ஆனா இத நேர்கள் முழுமையா புரிஞ்சிக்க முதல்ல இந்த கட்டுரையில சொல்லப்பட்டிருக்க பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமை அப்படிங்கிற கருத்து நம்ம கொஞ்சம் எளிமையா தெளிவுபடுத்தணும். கண்டிப்பா. ஏன்னா துரத்தல் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்ட உடனே எல்லாரும் குடும்பத்தை விட்டுட்டு காவி உடை உடுத்திக்கிட்டு காட்டுக்கு சென்று தியானம் பண்றது அப்படிங்கிற ஒரு பிம்பம் தான் நம்ம மனசுல வருது இல்லையா? சரியா சொன்னீங்க. ஆனா இந்த கட்டுரை அந்த பிம்பத்தை உடைக்குது. துரத்தல் அப்படிங்கிறது அது இல்லைன்னு ரொம்ப ஆழமா சொல்லுது. அப்போ உண்மையான துரத்தல்னா என்ன? கட்டுரையாளர் அது ரொம்ப தெளிவா விளக்க இருக்காரு. துரத்தல் அப்படிங்கிறது நாம உடுத்துற உடையிலேயோ இல்ல நாம வாழ்ற இடத்துலயோ கிடையாது. அது முற்றிலும் நம்ம மனம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு பொருளின் மீதோ ஒரு குறிப்பிட்ட நபரின் மீதோ அல்லது ஒரு செயலின் மீதோ நாம வச்சிருக்க அளவு கடந்த பிடிமானத்தை, எதிர்பார்ப்ப விடுவிக்கிறது தான் உண்மையான துரத்தல். அதாவது நம்மள அறியாமலேயே நாம கட்டப்பட்டிருக்க கண்ணுக்கு தெரியாத பல சங்கிலிகளை அழுக்கிறது, அப்படிதானே? 100% உண்மை. அந்த சங்கிலிகளை அழுக்கிறது தான் துரத்தல். இத சொல்லும் போதே எனக்கு சட்டன்னு நம்மளோட நிகழ்கால உதாரணங்கள் தான் நினைவுக்கு வருது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைய டிஜிட்டல் உலகத்துல நாம எப்படி பல விஷயங்கள் மேல ஆழமான பற்று கொண்டுள்ளோம்னு. ரொம்ப சரியான ஒரு உதாரணம். நம்ம போன் தான் இன்னைக்கு நமக்கு பெரிய சங்கிலி. ஆமா, சோஷியல் மீடியாவுல நாம போடுற ஒரு போட்டோக்கு எத்தனை லைக்ஸ் வருதுன்னு பார்க்க ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் நம்ம போன் எடுத்து பார்க்கறோம். இது ஒரு வகையான பற்று.
ஒரு புது பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறோம், அதை வாங்கின அடுத்த நிமிஷமே வேறொரு பொருளை பார்த்து ஆசைப்படுறோம். இதுவும் பற்றுதான். இதை தாண்டி இன்னும் ஆழமான உளவியல் பற்றுகளும் இருக்கு. எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆசை இருக்கு இல்லையா? எதிர்காலம் இப்படிதான் நடக்கணும், நான் நினைச்ச மாதிரி தான் எல்லாம் அமையணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிடிவாதம், அதுவும் ஒரு பெரிய பற்று தானே. இதுல மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், எதிர்காலத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறத விட கடந்த காலத்தை மாத்தணும்னு நினைக்கிறதும் ஒரு பெரிய பற்று தான். கடந்த காலத்தை மாத்தணும்னு நினைக்கிறதா? அது எப்படி சாத்தியம்? சாத்தியம் இல்லதான். ஆமா, நம்ம மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது. அன்னைக்கு நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது, அவங்க என்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு முடிஞ்சு போன ஒரு விஷயத்த மனசுக்குள்ள சுமந்துகிட்டே இருக்கும் பாத்தீங்களா? அது ஒரு மிகப்பெரிய சுமை. ஓ, அந்த குற்றமுணர்ச்சியும் கோபமும் கூட ஒரு பற்று தான் சொல்றீங்க. ஆமா, இந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி தேவையில்லாத சுமைகளை, கடந்த கால கசப்புகளை, எதிர்காலத்தை பத்தின பயங்களை மனசுல இருந்து கீழே இறக்கி வைக்கிற அந்த செயல்தான் துரத்தல். அப்போ இது வெறும் டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படின்னு நம்ம போனை ஒரு நாள் ஆஃப் பண்ணி வைக்கிறதோட சுருக்கிட முடியாது. கண்டிப்பா முடியாது. போனை ஆஃப் பண்றது ஒரு நல்ல தொடக்கம். ஆனா உண்மையான விடுதலையே நம்ம சிந்தனைய, நம்ம மனசை ஒரு பெரிய பாரத்திலிருந்து விடுவிக்கிற அந்த செயல்தான். ஆனா நடைமுறையில அந்த மாதிரி ஒரு பாரத்தை கீழே இறக்கி வைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லையே. ஏன்னா நாம ஒரு விஷயத்த இருக பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை விட்டா நமக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஒரு உணர்வு வந்துடுது. அந்த பயத்தை எப்படி தாண்டறது? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. அதுக்கு தான் இந்த கட்டுரையாளர் பெருமை அப்படிங்கிற வார்த்தையை வேற ஒரு கோணத்துல பார்க்க சொல்றார். பெருமைனா கிரேட்னஸ், அதை எப்படி மாத்தி பார்க்கறது? சாதாரணமாக பெருமை அப்படிங்கிறத நாம எதையாவது அடையறதால, பதவிகளை சேர்த்து கொள்வதால கிடைக்கிற ஒண்ணுன்னு நினைக்கிறோம். ஆனா குறள் சொல்லும் பெருமை முற்றிலும் மாறுபட்டது. எப்படி மாறுபட்டது? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு பெரிய மலையில ஏறுறீங்க. உங்க முதுகுல ஒரு பெரிய வெயிட்டான பேக் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த பேக்குக்குள்ள நிறைய கற்கள் இருக்கு. சரி. ஒவ்வொரு கல்லும் ஒரு பற்று. ஒன்னு மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்கங்கிற கவலை, இன்னொன்னு கடந்த காலத்தோட கசப்பான நினைவுகள். மலை உச்சியில அந்த பேக்கை நீங்க அப்படியே கீழே இறக்கி வைக்கும்போது உங்க தோள்களுக்கு ஒரு இலகுவான உணர்வு கிடைக்கும் இல்லையா? அப்பா, ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும், மூச்சு விடுறதே ஃப்ரீயா இருக்கும். அந்த உணர்வோட ஆழம்தான் அந்த பாரங்களை இறக்கி வைப்பதால் கிடைக்கும் மன அமைதிதான் பற்றுகளை துறந்தவர்களின் பெருமை அப்படின்னு அவர் ரொம்ப ஆழமா பதிவு செய்கிறார். இந்த மலையேற்றம் உதாரணம் கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சுமையை இறக்கி வைப்பதால் கிடைக்கிற அந்த மன அமைதிய, அந்த பெருமைய ஆசிரியர் எப்படி அளக்க முற்படுறார் அப்படிங்கறத நினைக்கும் போதுதான் அது ரொம்ப வியப்பா இருக்கு. ஆமா, அந்த இடத்துல தான் ஆசிரியர் நம்மள ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்துக்கு கூட்டிட்டு போறார். குறளோட அந்த இரண்டாவது வரிய கவனிங்க. பையத்து இருந்தாரை எண்ணிக்கொண்டற்று. இதை நாம எப்படி பார்க்கணும்னா, இந்த உலகத்துல இதுவரைக்கும் பிறந்து தங்களோட வாழ்க்கைக்கான கடமைகளை முழுமையா முடிச்சு தங்கள் பயணத்தை நிறைவு செஞ்சு காலத்தை கடந்த எண்ணிலடங்கா மனிதர்கள். இத ஒரு அழகான பிரபஞ்ச சுழற்சின்னு சொல்லலாம். பிறப்பு, வாழ்க்கை, முழுமையான நிறைவு. கரெக்ட். இந்த கட்டுரையாளர் இந்த ஒப்பீட்டை ரொம்பவே சிலாகித்து பேசுறார். துறந்தவர்களோட பெருமையை அளக்க இதுவரைக்கும் வாழ்ந்து கடந்த மனிதர்களின் எண்ணிக்கைய ஒரு அளவுகோலா வைக்கிறார். இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பெரிய அளவிலான விஷயங்களோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா இதோட ஆழம் நமக்கு இன்னும் தெளிவா புரியும். மனித வரலாறோட காலக்கோடு அப்படிங்கிறது ஒரு முடிவில்லாத நதி மாதிரி. ஆமா, நாம அந்த நதியில ஒரு சிறு துளி மட்டுமே. நமக்கு முன்னாடி அந்த நதியில பாய்ந்தோடிய நீர்த்துளிகளை நம்மளால எண்ண முடியுமா? நிச்சயமாக முடியாது. அது ஒரு இன்ஃபினிட்டி, ஒரு முடிவிலி. அதுதான் என்னையும் ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது. துறந்தவர்களோட பெருமையை அளக்கிறதுக்கு ஆசிரியர் ஏன் மனிதர்களை, அதுவும் வாழ்ந்து தங்கள் பயணத்தை நிறைவு செஞ்ச மனிதர்களை தேர்ந்தெடுத்தார்? அவர் நினைச்சிருந்தா வானத்துல உள்ள நட்சத்திரங்களை சொல்லியிருக்கலாம். ஆமா, அதுவும் ஒரு நல்ல ஒப்பீடு தான். இல்லன்னா உலகத்துல இருக்கிற கடற்கரைகள்ல உள்ள மணல் துகள்களின் எண்ணிக்கையை ஒப்பிட்டு இருக்கலாம். அதுவும் எண்ண முடியாத ஒண்ணுதானே. ஆனா மனித வரலாறோட எல்லையற்ற காலத்தையே அவர் ஏன் ஒரு அளவுகோலா பயன்படுத்துறார்? கட்டுரையாளர் இதுக்கு ஒரு சூப்பரான விளக்கம் கொடுக்கிறார். இதுல ஒரு பெரிய கவித்துவமும் தத்துவமும் ஒளிஞ்சிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நட்சத்திரங்களோ மணல் துகள்களோ உயிரற்றவை. அவற்றுக்கு உணர்வுகள் கிடையாது, வலிகள் கிடையாது, சந்தோஷமா போராட்டங்களும் கிடையாது. ஆனா ஒரு மனிதனோட வாழ்க்கை அப்படிப்பட்டதில்ல. சரியா சொன்னீங்க. இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையும் எண்ணற்ற ஆசைகள், பற்றுகள், தேடல்கள், ஏமாற்றங்கள், வெற்றிகள்னு உணர்வுகளோட ஒரு மாபெரும் தொகுப்பு. அப்படி இந்த பூமியில தோன்றி பலவிதமான பற்றுகளோடு வாழ்ந்து இறுதியில் அந்த பயணத்தை நிறைவு செஞ்சு சென்ற ஒவ்வொரு மனிதனும் ஒரு முழுமையான கதை.
அந்த மனிதர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது வெறும் எண்கள் கிடையாது, அது அனுபவங்களின் முடிவிலி. அதைத்தான் இன்ஃபினிட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை இன்னொரு கோணத்துல பார்த்தா 2000 வருஷங்களுக்கு முன்னாடி நவீன கணிதவியலோ அல்லது இன்ஃபினிட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு முறையான குறியீடுகளோ இல்லாத ஒரு காலத்துல திருவள்ளுவர் எப்படி இந்த முடிவிலியை கற்பனை செஞ்சார் அப்படிங்கறதே ஆச்சரியமா இருக்கு. நிஜமாவே ஒரு மிகப்பெரிய வியப்பு தான் அது. பெரிய விஷயங்களை நாம எப்பவுமே எண்களால அளக்க முயல்வோம். ஆனா இதுவரை வாழ்ந்து கடந்தவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது கணிதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு எல்லையற்ற தன்மை. இதே கட்டுரையாளர் ரொம்ப அழகா சொல்றார், இது கணிதமும் கவிதையும் சந்திக்கிற ஒரு அற்புதமான புள்ளி அப்படின்னு. ஆமா, ஒரு மருதமானத்திரதால் அலட முடியாத முழுமையான வரலாறு, மறுபுறம் தன் மனதோட பற்றுகளை முழுமையா துறந்த ஒரு மனிதனின் எல்லையற்ற அமைதி. இந்த இரண்டுக்கும் உள்ள அந்த ஒப்புமை கற்பனை கெட்டாத ஒரு பிரம்மாண்டம். பற்றுகளை துறந்துவிட மனிதனின் மனதை அளக்கிறது சாத்தியமே இல்ல அப்படிங்கறத சொல்றதுக்கு இந்த உலகத்துல அளவிடவே முடியாத இன்னொரு மாபெரும் உண்மையான மனித வரலாற்றின் முடிவிலியை தராசின் மறுபக்கத்துல வைக்கிறார். ஒரு மனிதன் தன் ஆசைகளை, தேவையில்லாத பற்றுகளை துறக்கும்போது அவன் தனக்குள்ள இருக்கிற ஒரு எல்லையற்ற தன்மையா அடையிறான் அப்படிங்கிறத இதை விட சிறப்பா வேற எப்படி சொல்லிட முடியும்? இது ஒரு ஆஹா தருணம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நேயர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய விஷயம். இது உண்மையிலேயே நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். சரி, இப்போ நாம இந்த கட்டுரையோட தத்துவ பகுதியிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து இதை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில பொருத்தி பார்க்கறதுன்னு யோசிப்போம். ஆனா பிராக்டிக்கலா அதை எப்படி பண்றதுன்னு தெரியணும் இல்லையா? ஆமா, நீங்க கட்டுரையாளர் சொல்ற மாதிரி அந்த எல்லையற்ற வரலாற்றை பத்தி பேசுறத கேட்க நல்லா இருக்கலாம். ஆனா தினமும் காலையில எழுந்து டிராஃபிக்ல கஷ்டப்பட்டு ஆஃபீஸ் போய் குடும்பத்தை கவனிச்சு பலவிதமான அழுத்தங்களுக்கு மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனுக்கு இந்த தத்துவம் எப்படி பயன்படும்? கட்டுரையாளர் இந்த இடத்துல ஒரு தெளிவான பார்வையை கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நாம எல்லாரும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு தான் புதுசா பல விஷயங்களை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆமா, பதவி உயர்வு கிடைக்கணும், இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கணும்னு நம்ம பட்டியல் நீண்டிக்கிட்டே போகுது. இதெல்லாம் தப்புன்னு அவர் சொல்ல வரல. ஆனா இந்த தேடல்களுக்கு நடுவுல ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடுது. அந்த பொருட்களோ அல்லது அந்த பதவியோ நம்ம சந்தோஷத்தை தீர்மானிக்கிற நிலைக்கு நாம தள்ளப்படுறோம். ஒரு கட்டத்துல அந்த ஓட்டமே ஒரு பெரிய மன அழுத்தமா மாறிடுது. சரியா சொன்னீங்க. அந்த நிலைமையில நமக்கு தேவையே இல்லாத, நம்ம மனசை அழுத்தக்கூடிய ஏதோ ஒரு சிறு பற்றை நாம துறந்துட்டாலே போதும், அதனுடைய பலன் மிகப்பெரிய அளவுல இருக்கும்னு அவர் பதிவு செய்றார். அந்த சுதந்திரத்தோட அளவு ரொம்ப பிரம்மாண்டமானது. அந்த சிறு பற்று அப்படிங்கிறது என்னவா இருக்கலாம்? அதை கொஞ்சம் விரிவா நேர்களுக்காக சொல்ல முடியுமா? உதாரணமா, மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிரந்தரமான கவலையை எடுத்துக்குவோம். அது பல பேருக்கு இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை தான். நான் இந்த ஆடையை அணிந்தால் சமுதாயம் என்ன சொல்லும்? நான் வேலையை விட்டுட்டு சொந்தமா தொழில் தொடங்கினா என் உறவினர்கள் என்ன நினைப்பாங்க? இந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணம் அல்லது மற்றவர்களின் அங்கீகாரத்துக்காக நாம வச்சிருக்கிற அந்த பற்று தான் இன்னைக்கு பலருடைய மன அழுத்தத்துக்கு முக்கிய காரணம். ஆமா, இந்த ஒரு விஷயத்தை நினைச்சே பல பேர் தங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழாம விட்டுடுறாங்க. கட்டுரையாளர் என்ன சொல்றாருன்னா, அடுத்தவங்க பாராட்டுக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் நாம வச்சிருக்கிற அந்த எதிர்பார்ப்பை நீங்க ஒரே ஒரு நாள் முழுமையா விட்டுட்டு பாருங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு செயலாச்சே. ஆனா செஞ்சிட்டா, நான் எனக்காக வாழ போறேன், மற்றவர்கள் விமர்சனங்களை பத்தி எனக்கு கவலை இல்ல அப்படின்னு அந்த ஒரு சிறிய பற்று நீங்க கைவிடும்போது உங்களுக்குள்ள ஏற்படுற அந்த சுதந்திரத்தோட அளவு எவ்வளவு பிரம்மாண்டமானது அப்படிங்கறத நீங்க உணர முடியும். அது நிஜமாவே ஒரு பெரிய சுதந்திரம் தான். நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே என்ன நான் ஏத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆஸ்வாசம். அப்போ பற்றை துறக்கிறதுங்கிறது நம்ம கிட்ட இருக்கிறத இழக்கிறது கிடையாது, மாறாக நம்ம மனசுக்குள்ள தேவையில்லாம அடைச்சு வச்சிருக்க குப்பைகளை வெளியேத்துறது. மிகச் சரியான வார்த்தை. குப்பைகளை வெளியேற்றுறதுதான் துரத்தல். இப்படி பார்க்கும்போது பற்றை துறக்கிறது ஒரு கஷ்டமான விஷயமோ தியாகமோ கிடையாது, அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது புரியுது. அதுதான் இந்த கட்டுரையின் மைய புள்ளியே. எல்லையற்ற தன்மை அப்படிங்கிறது வானத்தில் எங்கேயும் இல்லை, அது நம்ம மனசுக்குள்ளேயே தான் இருக்கு. தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை, நேற்றைய கசப்புகளை, நாளைய பயங்களை நம்ம எந்த அளவுக்கு விட்டு விலகுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மனம் விசாலமாகுது. அந்த விசாலமான மனசுதான் உண்மையான பெருமை இல்லையா? ஆமா, இந்த எல்லையற்ற தன்மையை புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான அறிவு. நாம ஒவ்வொரு சிறு பற்றை துறக்கும் போதும் அந்த அளவிட முடியாத அமைதியே நம்ம அன்றாட வாழ்விலேயே அனுபவிக்க தொடங்குறோம்.
நம்மள சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் நம்மால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அந்த பொருட்களின் மீதோ சூழ்நிலைகளின் மீதோ நாம எப்படிப்பட்ட மனநிலையை கொண்டிருக்கோம் அப்படிங்கறத நாம மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். எக்ஸாக்ட்லி. அந்த மனநிலைய சுதந்திரமா விடுறது தான் துரத்தல். ஒரு மனிதன் தன் வாழ்நாள்ல சேர்த்து கொள்ளும் பொருட்களை விட அவன் விட்டு செல்லும் பற்றுகளே அவனை பெருமைப்படுத்துகின்றன அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. இந்த கட்டுரையும் அதற்கான மூலக்கருவான அந்த திருக்குறளும் நமக்கு தர்ற செய்தி காலத்தை தாண்டி இன்னைக்கும் பொருந்தி போகக்கூடிய ஒண்ணு. சரி, நாம இன்னைக்கு பேசின விஷயங்களை சுருக்கமா தொகுத்து சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, அளவிட முடியாதது அளக்க முற்படும் மனித குலத்தின் தேடல ஒரு மனித மனதின் அமைதியோடு ஒப்பிட்டது ஒரு இணையற்ற சிந்தனை. மூலக்கட்டுரையில உள்ள அந்த ஒற்றை குறள் இத ரொம்ப அழகா சொல்லுது. பற்றுகளை துறப்பதால ஒரு மனிதன் எதையும் இழப்பதில்லை, மாறாக அளவிட முடியாத எல்லையற்ற அமைதியையும் பெருமையையும் அடையறான். ஆமா, அது இதுவரை இந்த பூமியில வாழ்ந்து தங்கள் வாழ்வை நிறைவு செஞ்ச மனிதர்களின் எண்ணிக்கையைப் போல பிரம்மாண்டமானது. பெருமை அப்படிங்கிறது வெளியே தேடுறதில்ல, அது நமக்குள்ளேயே தேவையில்லாத சுமைகளை இறக்கி வைக்கிறது மூலமா உருவாகிற ஒரு ஒளி. சரி, இன்னைக்கு நாம அளவிட முடியாத பல விஷயங்களை பத்தி நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி ரொம்ப விரிவாக பேசணும். நம்ம உரையாடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆனா முடிக்கும் போது எப்பவும் போல உங்களை ஒரு சின்ன மகிழ்ச்சியான கேள்வியோடு விட்டுட்டு போக விரும்புறேன். இது நீங்க உங்களுக்குள்ளே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. அந்த கேள்வி நேயர்களோட சிந்தனையை தூண்டுறதா அமையட்டும். கண்டிப்பா. இந்த அளப்பரிய பெருமைய, அந்த எல்லையற்ற சுதந்திரத்தோட ஒரு துளியையாவது நீங்களும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உணரணும் இல்லையா? அதுக்காக இன்னைக்கு உங்க மனச லேசாக்குற மாதிரி எந்த ஒரு சின்னஞ்சிறிய தேவையற்ற பற்ற மகிழ்ச்சியோடு துறந்து உங்கள் நாளின் இனிமையை இரட்டிப்பாக்க போகிறீர்கள்? இது ரொம்ப அழகான ஒரு கேள்வி. அது சோஷியல் மீடியாவில் வர்ற கமெண்ட்ஸை பத்தின கவலையா இருக்கலாம், யாரோ ஒருத்தர் உங்களை கோபப்படுத்தின அந்த பழைய நினைவா இருக்கலாம், அல்லது எல்லா விஷயத்திலையும் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கிற அந்த அழுத்தமா இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் அதை ஒரு புன்னகையோட அப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு உங்க நாளை தொடங்குங்க. அந்த எல்லையற்ற அமைதி உங்களுக்கும் கிடைக்கட்டும். இந்த சந்தோஷமான நேர்மறையான சிந்தனையோடு இன்னைக்கு நாம விடை பெறுவோம். அடுத்த முறை உங்கள் மனதை விரியச் செய்யும் இன்னொரு சுவாரஸ்யமான தேடலோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் உங்களுடைய தேவையற்ற சுமைகளை இறக்கி வச்சுட்டு லேசான மனதோடு பயணியுங்கள். மகிழ்ச்சியாக இருங்கள்.